ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 12th நீங்கள் முடிச்சிட்டீங்க, அடுத்து மே 8ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், இல்லை காலேஜ் அட்மிஷன் போடணும். அதுக்கு என்னென்ன தேவையான சர்டிஃபிகேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2026 காலேஜ் அட்மிஷனுக்கு இல்லை கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், சர்டிஃபிகேட் தவிர வேறு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 3 விதமாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்டது, 2வது சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்டது, 3வது ஸ்கூல் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ ஒரு 20 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு 20 ஃபோட்டோ அப்படின்னா, நம்ம காலேஜில் வந்து ஒரு காலேஜ் மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம், 2-3 காலேஜ் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ தான் நீங்கள் வச்சுருக்கணும், பழைய ஃபோட்டோஸ் எதுவும் வச்சுக்கூடாது. அதனால இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு கூட நீங்கள் எடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஏன்னா அதை வச்சு தான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்து 3வது பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் நம்ம இவ்வளவு நாளா பேரண்டோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்குன்னு உங்க நேம்ல தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், அதாவது இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதான் வந்து பெஸ்டா இருக்கும். அடுத்து இமெயில் ஐடி. இமெயில் ஐடி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் உங்களுக்குன்னு தனியாக காலேஜில் கொடுக்குறதுக்கு தனியாக உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியை கிரியேட் பண்ணி அந்த ஐடியை வந்து எங்கே கேட்டாலும் இனிமேல் வந்து கொடுக்க பாருங்க. அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் உங்களுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, உங்கள் நேமில் வச்சுக்கோங்க. அந்த ஃபோன் நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நீங்கள் வந்து பர்சனலாக வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடியது இதுதான். அடுத்து 2வது சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, இன்கம், நேட்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இப்போ ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வச்சிருப்பீங்க, ஒரு சிலர்கிட்ட வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ இல்லாதவங்க இ சேவையில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இந்த 4மே வந்து இ சேவையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இ சேவைக்கு போனீங்கன்னா நியர்லி 15 to 20 days ஆகும் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி கிடைக்கிறது. இல்லாதவங்க, ஸோ இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இன்கம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்காலர்ஷிப். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வந்து காலேஜில் கேட்பாங்க. உங்களுக்கு நியர்லி 50,000 கிட்ட வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அடுத்து நேட்டிவிட்டி. ஸோ நேட்டிவிட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இ சேவையில் போய் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 1 month உங்களுக்கு டைம் இருக்கு, அதனால ஈஸியாக வந்து நீங்கள் எல்லாமே வந்து இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக அதுக்குள்ள நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா உங்க ஃபேமிலியில வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்க போறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இது நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து 25,000 ரூபாய் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட காலேஜ் ஃபீஸ்ல வந்து 25,000 ரூபாய் ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 20 days ஆகும் கிடைக்கிறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இப்பயே போட்டிருக்கோம். ஸோ இப்பயே நீங்கள் வந்து எல்லாமே அப்ளை பண்ணி இல்லாதவங்க இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் போகும்போது இல்லை காலேஜ் அட்மிஷன் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓரியன்டாக என்னென்ன நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டிசி. ஸோ டிசி வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு டிசி வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க. அந்த 12th மார்க் ஷீட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கொடுக்க மாட்டாங்க, டூப்ளிகேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அது வாங்கும்போது நீங்கள் டிசியை சேர்த்து வாங்கிக்கலாம். 10th மார்க் ஷீட் வந்து ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஒரு சிலர் கூட ஸ்கூலில் வாங்காமல் இருக்கலாம், அவங்களும் ஸ்கூலில் கேட்டு இப்போயே வாங்கிருங்க. அதுக்கடுத்து எமிஸ் நம்பர். ஸோ எமிஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த எமிஸ் நம்பரை கட்டாயம் வாங்கிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த எமிஸ் நம்பர் நம்ம கொடுத்தோம்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் வெப்சைட்டில். ஸோ அதனால கண்டிப்பாக இது கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன். ஸோ டிஜிட்டல் சைன் என்ன அர்த்தம்னா உங்களோட சைனை வந்து ஒரு பேப்பரில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சைஸ் நம்மளுக்கு கேட்பாங்க, இத்தனை எம்பியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த எம்பிக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் கரியர் சைன்ஸில் பண்ண வேண்டியது. அதாவது கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து நீங்க இதெல்லாம் வந்து நீங்க ஸ்கூல்ல போய் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதனால அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்க ரெடி பண்ண வேண்டியது இது எல்லாத்தையுமே வந்து இந்த 1 monthக்குள்ள ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இப்பயே வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போறதுக்கோ இல்லை காலேஜ்ல அட்மிஷன் போறதுக்கோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நீ இந்த ரெடி பண்ற எல்லாத்தையும் கண்டிப்பா சாஃப்ட் காப்பியாகவும் ஹார்ட் காப்பியாகவும் வச்சிருக்கணும். ஹார்ட் காப்பினா என்னன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு 4-5 ஜெராக்ஸ் கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாஃப்ட் காப்பினா இது எல்லாத்தையும் உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல டிரைவ்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எங்க போனாலும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பற்றி சொல்லுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.